அமைச்சர் சரத் அவர்கள் மேல வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு ஏன் கட்சியில இருந்து நடவடிக்கை எடுக்கலன்றது எமோஷனலா ஒரு விஷயம் சொல்றோமா, அவர் பண்ண அந்த ஆக்டிவிட்டிக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தப்பு தான், தட் இஸ் ராங். பக்கா பொலிட்டிஷியனா இப்போ ஃபுல் பொலிட்டிஷியனா உள்ள வந்து உட்காந்துட்டாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, ஹேண்ட்ஸமான ஒரு சிஎம் கோட் சூட்லாம் போட்டுட்டு புதுசாக இப்படி கூட இருக்கலாமே அப்படின்னு வரும்போது எல்லாருமே அதில் அட்ராக்ட் ஆகி லைக் பண்ணி சிஎம்காக ஒர்க் பண்ணுற மக்கள் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அது ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கலாம். பட் இது அப்போ நடக்குது அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் இட்ஸ் சிம்டம். தேர்தல் நேரங்களில் அவர் சொன்னது வந்து ஊழல் கட்சியா இருக்காங்க திமுக, கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அந்த கரையெல்லாம் திமுகல இருந்து விலகி போய் திரும்ப தாவேக்காக்கு சேருதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ அந்த கரை வந்து நேரடியா இப்போ தாவேக்காக்கு தாவிடும், அதிமுகல இருந்து விலகிடும். இதை தான் பார்க்க முடியுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக பாரம்பரிய கட்சி, அதிமுகவில் இருக்கக்கூடிய இவ்வளவு நாள் அமைச்சர் போஸ்டிங்ல இருந்திருக்காங்க. சடனா ஒரு தேர்தலுக்கு அப்புறமா ஆளும் கட்சியா இருக்காங்க, அங்க தேடி போறாங்கன்னா தனக்குன்னு ஒரு சுயநலமா ஏதாவது ஒண்ணு இல்லாம எப்படி அங்க போய் சேருவாங்க? மதிமுக பொதுச் செயலாளர் அவர் வைகோ அவர்கள் வந்து ஓப்பன் அவுட்டாவே வெளியில சொல்லிட்டாரு, இந்த பேரம் பேசியிருக்கிறது உண்மைதான் அப்படின்றத வெளிக்கொண்டு வந்துட்டாரு. அப்போ அந்த பேரம் பேசுற விஷயத்துல விஜயும் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். எப்படி அது எப்படி சொல்றீங்க? என்ன ப்ரூஃப் இருக்கு? இல்ல, வைகோ அவர்கள் பேரம் பேசப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லிட்டாரு. உல்டாவா நடந்துருக்கு. நாங்க வரவே இல்லை, விஜய் சார் டிவிக்கே நாங்க காலங்காலமா என்ன நடந்துட்டு இருக்கோ அதான் நடந்துட்டு இருக்கியா? இல்ல, இப்பவும் அதான் நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். இல்ல சார், இந்த ஆட்சியும் இப்படி நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். இது என்ன நடக்குது சொல்லுங்க. குற்றச்சாட்டுகள் வச்சாங்க, எங்களால கரூருக்கு போக முடியல, மண்டபம் கிடைக்கல, பாதுகாப்பு சூழல் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. 50 நாள் இருக்கு கையில, அரசாங்கம் அவர் கையில தான் இருக்கு. தாராளமா நேர்ல போய் இந்த 41 குடும்பத்தையும் சந்திச்சிருக்கலாமே. இன்னைக்கு அவங்களை நேர்ல வர வச்சு பேசணும்ன்றது இல்லையே, அரசாங்கம் அவர் கையில இருக்கும்போது பண்ண முடியாதான்ற கேள்வி. விஜய் சாரோட நலம் விரும்பி தொண்டர்கள், வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாத்தையும் விட அவரோட விசுவாசி நான். அவர் ஒன்று பண்ணுறாருன்னா அவர் பின்னாடி போய் நான் நிற்பேன். ஒரு நல்ல விஷயம்னா நான் இப்படி கோன் ஸ்டாண்ட், எவ்வளோ பேர் முன்னாடி நின்னாலும் அந்த மாதிரி ஒரு விசுவாசி நான். ஆனால் அவருக்கு கெட்ட பேர் உண்டாக்குற அதை யாராக இருந்தாலும் நாங்கள் கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. தேர்தலுக்கு முன்னாடி சந்திச்சோம்னு நினைக்கிறேன். தேர்தல் முடிஞ்சு பார்க்குறோம். முதல்ல உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இருக்கு, ரொம்ப அவசியமான கேள்வின்னு நினைக்கிறேன். சார் எப்படி இருக்கு 2026 இன்னைக்கு? முதல்ல வந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது தாவேகா கொடி அனௌன்ஸ் பண்ணி கட்சி வந்து ஆரம்பித்து நடுவில் போய் சேர்ந்து, ஐ திங்க் ஐ வாஸ் த ஒன்லி பர்சன். நான் தான் அதாவது ஒன்லி பர்சன் நான் சொல்கிறது என்னென்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி வந்து முன்னாடி தாடி பாலாஜி உள்ளே இருக்காங்க, விஜய் சாரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. விஜய் சார் அபிமானியான சௌந்தர பாண்டியன் அவர் உள்ளே இருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் உள்ளே போகும்போது ஐ வாஸ் த தேர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் உறுப்பினர் அப்படின்னா ஐ திங்க் ஐ எம் த ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைக்கிறேன். ஐ மே பி த செகண்ட் ஆல்சோ, ஐ எம் த ஃபர்ஸ்ட். அண்ட் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு இன்டர்வியூ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான் சிஎம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, நடந்துருச்சு. விஜய் சார் சிஎம். ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு, உங்களுக்கு பயம் இல்லையா, அவங்க எதனால எதை பற்றி இல்லாமல் ஐ வாஸ் ஒரே ஒரு ஸ்டாண்டில் மட்டும் நின்றேன். நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணாங்க, இவ்வளோ சீட் வந்துருமா சார், 3 தான் வரும், 4 தான் வரும். நான் சொன்னேன், அந்த இன்டர்வியூஸ்லாம் போய் எடுத்து போட்டு பார்த்தாங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஆன்சர் இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, வி ஆர் ரியலி வெரி ஹாப்பிமா. சந்தோஷமான ஒரு விஷயம். மக்கள் சேவைக்கு வரணுன்றது தான் ஃபோக்கஸில் இருந்தது. அண்ட் எங்களோட லீடரோட அந்த 33 இயர்ஸ் அவரோட சினிமா பயணம், அதுக்கு மோதே அவரோட இந்த பயணம், அரசியல் பயணமும் இன்பில்ட்டாக அவருக்குள்ள வளர்ந்து வந்துச்சு. ஸோ டோட்டலாக ஈ பிகேம் பக்கா பொலிட்டிஷியனா, இப்போ ஃபுல் பொலிட்டிஷியனா உள்ள வந்து உட்காந்துட்டாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, ஹேண்ட்ஸமான ஒரு சிஎம் கோட் சூட்லாம் போட்டுட்டு, அண்ட் இஸ் பிரேக்கிங் த ரூல்ஸ். நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணியாச்சு. ஏன்னா இதுதான் இருக்கணுன்றது என்றைக்குமே எங்கேயுமே கிடையாது. புதுசாக இப்படி கூட இருக்கலாமே அப்படின்னு வரும்போது எல்லாருமே அதில் அட்ராக்ட் ஆகி லைக் பண்ணி சிஎம்காக ஒர்க் பண்ணுற மக்கள் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அது ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கலாம். பட் இது அப்போ நடக்குது அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் இட்ஸ் சிம்டம். ஓகே ஓகே சார், நான் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பேசணும். பட் விமர்சனங்கள் வைக்கும் போது அதையும் நீங்க அணுகிருக்கீங்க, அதனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். வெறும் 50 நாட்கள் ஆட்சியில வந்து அவங்க கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அவங்க நிறைய விஷயங்களை சரியா செய்யல, கொண்டு போல அப்படின்ற விமர்சனங்கள் வருது. நிறைய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகளுக்கு வாய் திறக்காம இருக்காங்க. சிஎம் அவர்கள் வந்து வாயை திறக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு 50 நாள்ல ஒரு கட்சியை இவ்வளவு தூரம் விமர்சனம் செய்யறவங்கள நீங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? நான் ஒண்ணே ஒன்று தான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் தாங்குற சக்தி வச்சுங்க. இப்போ எப்படி நான் வந்து பாரதிராஜ் ஃபேமிலிக்கும் பாக்யராஜ் ஃபேமிலியும் கடவுள் வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னு சொன்னோம், அதே மாதிரி இவங்களுக்கு கடவுள் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். ஓகே,
அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. அந்த வெற்றியை வந்து அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. ம், இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஆனால் இவ்வளோ பேர் போய் அங்கே ஐக்கியமாவாங்கன்றதும் அதுவும் எதிர்பார்க்கல. எல்லாம் வந்து அவங்களை எதிர்பார்த்ததுக்கு மாறா நடந்துகிட்டு இருக்கிறதுனால அது அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. அந்த டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு வெளிப்பாடு தான் அந்த கோவம். ஓகே. ஸோ அந்த கோவத்தில் யூ கெட் ராங் அலிகேஷன்ஸ், நிறைய ராங் அலிகேஷன்ஸ். சிஎம் அவர் பேச மாட்டாரு, அவரோட இயல்பு. அதாவது அவர் பேச மாட்டாரு அப்படின்றது அலிகேஷனே கிடையாது சார். ஒரு சிஎம் வந்து முன்னாடி சிஎம் கேண்டிடேட்டா இருக்கும்போது பேசாம இருக்கிறது வேற, பட் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சமூகத்தை மீட் பண்ணி பேசணும்ன்றது வேற. அது ஏன் அவர் பண்ணல இன்னும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒன்னே ஒன்று சொல்றோமா, அந்த எதிர்கட்சி அப்படின்னு உட்காடுறாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்க வேற ஒரு 10 தலைவர் உட்கார வச்சு அவர் பேசிடுவார். யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டு வந்து உட்காடுறாங்க. ஓகே. ஸோ இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட்ன்னு தான் அவர் பேசுறது. ஏன்னா நீங்க என்ன பேசணும்னு அவங்க அதே தான் சொல்ல போறாங்க. அது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பேசலைன்னா எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குன்றது தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எதுக்கு நான் ஆன்சர் பண்ணணுமோ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ சில விஷயங்களுக்கு நான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இவங்கெல்லாம் பண்ணிடுவாங்க. நான் எங்கே பண்ணணுமோ அது பண்ணணும்னு நினச்சி அவர் பண்ணார், அவர் பேசினார். ஒரு ஜஸ்ட் ஸ்போக் ஃபார் அட்லீஸ்ட் ஐ திங்க் 5 minutes 10 minutes ஒரு நாள் பேசினார். அது வேற மாதிரி ஆயிடுச்சு, அதோட ரியாக்ஷனே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதோடு நிறுத்திடுவார். அவரோட இயல்பு அது, அவரோட பேட்டர்ன் அது. சம் பீப்புள் நான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, எந்திரிச்சு உடனே பதில். இவரோட பேட்டர்ன் இயல்பு அது கிடையாது. பட் எங்கே பேசணுமோ அவங்க பேசுவாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், லைவ் தான் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓகே. இப்போ ஒரு ஒரு முக்கியமான விமர்சனமா வைக்கப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் டைம்ல தேர்தல் நேரங்கள்ல அவர் சொன்னது வந்து ஊழல் கட்சியா இருக்காங்க திமுக. திமுக கூட இல்ல கூட்டணியில இருக்கக்கூடிய 22 கட்சிகள் போய் கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. அந்த கட்சி எல்லாமே கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த கரையெல்லாம் திமுகல இருந்து விலகி போய் திரும்ப தாவேக்காக்கு சேருதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கேள்வி கூட வரல, எல்லாரும் அந்த சைடு தான் நிக்கிறாங்க. இப்ப அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி, அந்த காசு வாங்கிட்டு இருந்த கூட்டணி, ஊழல் கட்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஜால்ரா போட்டுட்டு இருந்த கூட்டணி எல்லாமே இப்போ தாவேக்கா சைட்ல இருக்கு. இப்போ தாவேக்கா கரைப்படி இல்லையா? இவ்வளவு நாள் தூய சக்தியா இருந்தாங்க, இவங்களாம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னமும் தூய சக்தியா இருக்காங்கன்னு நம்புறாங்களா? ஏன்னா நான் சொல்றேன்னா, இப்போ நேத்து அதிமுகல இருந்து எம்ஆர்வியும் போயிருக்காரு, சிவியும் போயிருக்காரு. 2 பேர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ ஒரு கட்சியில ஊழல் குற்றச்சாட்டு இருந்த நபர்கள் வந்து அப்படியே வந்து சேரும் போது அடுத்த நாளே தூய சக்தியா மாறிட முடியுமா? அது பாசிபிள் இல்ல. அப்ப அந்த கரை வந்து நேரடியா இப்ப தாவேக்காக்கு தாவிடும், அதிமுகல இருந்து விலகிடும். இதைதான் பார்க்க முடியுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு கட்சியா வந்து சிஎம் வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. எடுத்தோன்னே யார் வந்தாலும் நாங்க வேணான்னு சொல்ல போறது இல்லை. எங்களோட கட்சியோட சட்டத்திட்டம் இதுதான். அங்க இருந்த வரைக்கும் நீங்க பண்ணது அதோட ஸ்டாப். இங்க வந்தா யூ கோயிங் டு பிகம் க்ளீன். நான் உங்களுக்கு சுத்தமாக்கிடுவேன். கல்லாப்பட்டியில கை வைக்கிற அளவுக்கு நான் விட மாட்டேன். அதுக்கும் உங்களுக்கு ஆக்சஸே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பத்துலேருந்து இங்கே இருக்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை, அது முன்னாடியே இருக்கும். முன்னுரிமை அவங்க தான் வந்து இது ரூல் பண்ணுவாங்களே தவிர இவங்க வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. they will be members. என்ன ரீசன் சார்? ஒரு ஒரு பாரம்பரிய கட்சின்னு வச்சுக்கலாம், அப்படிதான் சொல்லி ஆகணும். திமுக அதிமுக பாரம்பரிய கட்சி. அதிமுகல இருக்கக்கூடிய இவ்வளவு நாள் அமைச்சர் போஸ்டிங்ல இருந்திருக்காங்க. இத்தனை நாள் ஒரு மிகப்பெரிய அளவுல தொண்டனாவோ விசுவாசியாவோ இருந்த நபர்கள் சடனா ஒரு தேர்தலுக்கு அப்புறமா இன்னொரு கட்சியை நாடி போறாங்க. அதாவது ஆளும் கட்சியா இருக்காங்க, அங்க தேடி போறாங்கன்னா தனக்குன்னு ஒரு சுயநலமா ஏதாவது ஒண்ணு இல்லாம எப்படி அங்க போய் சேருவாங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப கண்டிப்பா நான் என்ன கேக்குறேன்னா, இங்க அமைச்சரவை இப்ப இருக்காது, மேபி அங்க அமைச்சரவைக்காக போறாங்களா, இல்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும். இல்ல ஒரே ஒரு ஆன்சர்மா. இப்போ நீங்க கேக்குறது வந்து எப்படி ஓபிஎஸ் வந்து இங்க இருந்து டிஎம்கே போன மாதிரி தான். அது மாதிரி தான் கேக்குறீங்க. எக்ஸாக்ட்லி சார். அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா அவர் ஏன் திமுகக்கு வந்தாருன்றதுல நமக்கு தெளிவா தெரியுது. ஏதோ ஒரு இடத்துல போட்டிக்கிடணும், ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு அந்த பதவின்றது ஒண்ணு வேணும்ன்றது தெள்ள தெளிவா முன்னாடியே தெரிஞ்சது. அதுக்கேற்ற மாதிரி போட்டிக்கிட்டாரு. இப்போ சட்டமன்றத்துல வந்து எம்எல்ஏவும் இருக்காரு. இப்போ இவங்க வந்து இப்போ வந்தவங்க எல்லாருமே ஃபியூச்சர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. எது ஃபியூச்சர், யார் வந்து ரூல் பண்ண போறா, எது மக்கள் விரும்புகிற ஆட்சி, அது மக்கள் விரும்புகிற முதல்வர் யார், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கிளாரிட்டியோட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் எப்படி இருந்தாலும் அரசியலில் இருக்கணும். எங்களுக்கு அவங்களுக்கு அவங்க கட்சிக்குள்ள சில உடன்பாடுகள் இல்லை, சில விஷயங்கள் நடக்கலை, சர்வாதிகாரன்றாங்க ஒருத்தர். இது பார்க்கும்போது அவங்களுக்கு கிளாரிட்டியோட இருக்கு. ஸோ எங்களுக்கு பதவியே இல்லைன்னா கூட நாங்கள் வந்து இங்கே ஐக்கியமாகறோம், நீங்கள் ஆண்டுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் மேலே நம்பிக்கை வந்தால் எங்களுக்கு பதவி கொடுங்க. இவங்களும் என்ன சொல்கிறாங்க, லீடர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பண்ணதை இங்கே பண்ணக்கூடாது, நீங்கள் அங்கே இருந்த வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க, அலிகேஷன் இங்கே வரும்போது சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இல்லைன்னா ஐ வில் த்ரோ யூ அவுட், லிட்டரலாக ஓப்பனாக நான் வெளியே அனுப்பிச்சிடுவேன். இதுதான் அவரோட ஸ்ட்ரெயிட் கிளாரிட்டியான ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ எதுக்கு கவலை பண்ணணும், கரெக்டாக இருங்கன்ற, நாங்கள் மாற்றுறோம், ஆக்சுவலி நாங்கள் ரிஃபைன் பண்ணுறோம், வி ஆர் மேக்கிங் தம் பெட்டர் பீப்புள், அவ்வளோதான், சிம்பிள்.
ஓகே. he will do it. அது தாவேகா பண்ற லீடர், he will do definitely do it. இப்போ இந்த குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மதிமுக பொதுச் செயலாளர் அவர் வைகோ அவர்கள் வந்து ஓப்பன் அவுட்டாவே வெளியில சொல்லிட்டாரு. இந்த பேரம் பேசியிருக்கிறது உண்மைதான் அப்படின்றத வெளிக்கொண்டு வந்துட்டாரு. அப்போ அந்த பேரம் பேசுற விஷயத்துல விஜயும் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். எப்படி அது எப்படி சொல்வீங்க? என்ன ப்ரூஃப் இருக்கு? இல்ல அதுதான் வைகோ அவர்கள் வெளிப்படைத்தன்மையாவே பேரம் பேசப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லிட்டாரு. அப்ப எந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்க எம்எல்ஏவை நீங்க ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பேரம் சம்பந்தப்பட்டது தானே. ஆல்ரெடி ஒருத்தர் ஜெயிச்சு எம்எல்ஏவா இருக்காரு வேற ஒரு கூட்டணியில, அவங்கள நீங்க ரிசைன் பண்ண வச்சுட்டு வாங்க, நான் என்னோட பார்ட்டியில நிக்க வச்சு உங்களை ஜெயிக்க வச்சு காட்டுறேன்னா கிட்டத்தட்ட அது பேரம் தான். அதை ஓப்பன் அவுட்டாவே பண்ணியிருக்காரு. இப்போ இந்த பேரம் விஷயத்த பண்ண மாட்டேன்றது தான் அவரோட கால். அப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பண்றாரு அப்படின்னா ஆட்சி கலைஞ்சிருமேன்ற பயம் இன்னும் அவருக்கு இருக்கா அப்படின்னு ஆக்சுவலி நம்ம வந்ததே வந்து ஆட்சி பண்றதுக்கு தான். அவ்வளோ பெரிய இடத்த நம்ம பிடிக்கணும்னா சில விஷயங்கள் we have to do. நல்லதுக்கு நல்லது நடக்கணும், நல்லதுக்காக நம்ம வரோம், நல்லதுக்காக செய்ய போறோம், மக்களுக்காக வரோன்ற போது சில கெட்டதை நீ கெட்டதால் தான் எடுக்கணும், முள்ளால் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சில தீய சக்தியால தான் எடுக்கணும். ஓகே. அதுக்கு வந்து நான் சொல்றது மனசை கல்லாக்கிட்டு அந்த டிசிஷன் கொடுப்பாரு, பர்மிஷன். ஓகே. ஸோ அவங்க என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், குதிரை பேரன்னு சொல்லிட்டோம், என்ன வேணா சொல்லிட்டு இப்போ ஒன்றும் இல்லை. நீங்க புராணத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கெட்டதை அழிக்கிறதுக்கு வேற ஒரு அவதாரம் எடுப்பாங்க, இந்த மாதிரி தான் இது. ஸோ ஆனால் அது கண்டினியூவே பண்ண போகிறது இல்லை. தேர் நாட் கோயிங் டு கண்டினியூ. அது இவங்களோட லெகசியில் இருக்க போகிறதும் கிடையாது, இது இவங்களோட வியூவும் கிடையாது, இவங்களோட பேட்டர்னும் அது கிடையாது. ஸோ விஜய் சார் சிஎம் பொறுத்த வரைக்கும் சரி வழி இல்லை, பண்ணுங்க, அவ்வளோதான். நம்ம மக்களுக்காக நம்ம நிற்கணும், மக்களை காப்பாற்றணும். நம்ம சப்போஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள், 1 மினிட் கண்ணை மூடிட்டு இப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க நான் கேட்க போகிறது இல்லை, உல்டாவாக நடந்துதான் எப்படி இருந்திருக்கும்னு மட்டும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி சொல்லுது. இது உல்டாவாக நடந்துருக்கு, நாங்கள் வரவே இல்லை, விஜய் சார் டிவிக்கே நாங்கள் காலங்காலமா என்ன நடந்துட்டு இருக்கோ அதான் நடந்துட்டு இருக்கா இல்ல இப்பவும் அதான் நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். இல்ல சார், இந்த ஆட்சியிலும் இப்படி நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். இத என்ன நடக்குது சொல்லுங்க. இல்ல இப்ப இந்த 50 நாள் ஆட்சியில எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்களுக்கு முதல்வரா அவர் வந்து வாயை திறக்கவே இல்லை. அந்த கேள்வி இப்ப எங்களுக்கு இருக்கு. பத்திரிகையாளர்களை இன்ன வரைக்கும் சந்திக்கவே இல்லை. இப்ப நாங்க வந்து பாஜகவை பார்த்து ஒரு பத்திரிகையாளர்களா கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏன் மோடி அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கவே மாட்டாங்க, பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. கிட்டத்தட்ட இத்தனை முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட இன்னமும் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை கேள்வி கேட்டுட்டே இருக்கும். ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, ஜனநாயகத்துல ஒரு தூணா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்கலன்னு கேட்கிறோம். சிஎம் அவர்கள் இப்ப வரைக்கும் அதை சந்திக்கல. அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. எந்த விஷயத்துக்குமே அபிஷியலா அவர் பதில் சொல்லல அப்படின்ற விஷயத்த நான் எங்கிருந்து கேட்கிறேன்னா, இப்ப ஒரு இரட்டை கொலை நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் இறந்திருக்காங்க. அது தற்கொலையா இல்ல அது ஆணவ படுகொலையா அப்படின்றதெல்லாம் கேள்வியா இருக்கு. சோ அது குறித்து முதல்வர் அவர்களினுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கு அப்படின்றதுல இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு சார். தொடர்ச்சியா இப்ப பெண்களுக்கு நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த 50 நாட்கள்லயும் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. சிஎம் அவர்கள் என்ன பதில் சொல்றாரு? சிஎம் அவர்களினுடைய நேரடி பதில் மக்களுக்கு என்னவா வந்து போகுது? அதுதான் எல்லாருடைய கேள்வியா. இன்னைக்கு காலையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரசு வழக்கறிஞர் பதவிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து 30 லட்சம் வந்து பணம் வாங்கப்படுகிறது அப்படின்றது நீதிமன்றத்தின் மூலமா தெரியப்பட்டிருக்கு. அதுல குற்றச்சாட்டுல விஜயானந்த் அவர்கள் பேரும் இணைக்கப்பட்டிருக்கு. சரத் அவர்கள், அமைச்சர் சரத் அவர்கள் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படணும், அது ஆய்வுக்குள்ளாக்கப்படணும், என் அமைச்சர் வந்து ஆய்வுக்குள்ளாக்கப்படுவாரு அப்படின்ற வார்த்தையை வந்து முதல்வர் அவர்கள் சொல்லணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இது எதுவுமே நடக்கலையே அப்படிங்கும்போது இந்த 50 நாள் அமைதி தான் எப்படியாக போகுது, அந்த கேள்விதான் வருது. இந்த 50 நாள்ல இந்த கேள்வியா எங்களுக்கு வந்து நிக்குது. கரெக்ட்மா. நான் சொல்றது என்னன்னா, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, அதே பாலியல் நடக்குது, ஆணவ கொலை நடக்குது, எல்லாமே ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆட்சி மாறின உடனே 50 நாள்ல மனிதர்கள்லாம் மாற மாட்டாங்க. அதே மிருகங்கள் தான் உயிரோடு இருக்கும், அதே மிருகங்கள் தான் அந்த வன்முறையை செஞ்சுக்கிட்டு இருக்கும், அந்த கொடுமையெல்லாம் அந்த கிரிமினல்ஸ் தான் வந்து பண்ண போறாங்க. ஆட்சி மாறி இல்ல வந்து ஒரு சிஎம் மாறி வேற சிஎம் வரும்போது அவங்க உடனே மாறிட மாட்டாங்க, எல்லாருமே இயேசுவாயிட மாட்டாங்க, டைம் எடுக்கும். அங்க எப்படி குற்றங்கள் நடந்துச்சோ, பாலியல் குற்றம், வாட் எவர் இட் இஸ், போதை கலாச்சாரம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்க ஒழிக்க முடியும். இது கேன்சர் மாதிரி வளர்ந்துக்கிட்டே தான் வரும். நம்ம கட் பண்ண அது வளர்ந்துகிட்டு தான் வரும். ஆனா இதே வார்த்தையே திமுக ஆட்சியில இருக்கும் போது இது வந்து தனிமனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, இதை பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லும் போது, இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா இது உடனடியாக தீர்வு காணப்படும் சொன்னாங்க. அந்த உடனடி தீர்வுன்றத பல இடங்கள்ல அழுத்தம் திருத்தமா சிஎம் அவர்கள் வந்து முன்னாடி ப்ரொபகண்டா பண்ணதுனாலதான் இப்ப இந்த 50 நாள்ல அந்த அழுத்தம் எங்க போனுச்சு, திருத்தம் எங்க போனுச்சு. சொல்ல போனா உண்மையிலேயே வந்து சுய ஒழுக்கம் வந்து இதுல வந்து டெஃபினட்டா வேணும். சுய ஒழுக்கம் நிறைய விஷயங்களை கம்மி பண்ணும்.
அந்த கிரைம் வந்து ரேட் குறையும், இல்லைன்னு சொல்லல. பட் இதை வேரோட புடுங்குறோன்னு தான் எங்களோட வேலை. அதுக்கு தான் வந்து ஃபைட்டிங். அதாவது ஒரு தண்டனை வந்திருக்கு உங்களுக்கு, தூக்கு தண்டனை. இனி வரப்போற தண்டனைகள் வந்து கடுமையா இருந்தாலும் எல்லாமே குறைஞ்சிடும், கிரைம் குறைஞ்சிடும். ஏன்னா நாளைக்கு இப்படி நம்ம தெரியாம கூட இல்லை, தொடணும்னு நினைச்சா கூட எங்களுக்கு இப்படி ஆயிடும் அப்படின்னு அந்த பயம் வரும்போது கிரைம் ரேட் குறைஞ்சிரும். அது சீக்கிரம் வரணும் தான் நாங்களும் வேண்டிக்கிறோம். ஆனா வரும். அதுக்கு எங்க லீடர் பண்ணுவாங்க. He'll definitely do it. அண்ட் அதே மாதிரி பிரஸ் மீட் கொடுக்கலன்னு சொல்றாங்களே தவிர, கொடுத்தவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ஒண்ணு கேட்கறேன், பேசி நீ என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணலையே. ஆக்ஷன்ல காமிக்கிறாங்கல்ல, ஒரு விஷயமும் நடக்குதா இல்லையா? ஒண்ணு இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இதே அலிகேஷன் என்ன வச்சாங்க, கரூருக்கு வரவே இல்லை அவரு, கரூர் பத்தி பேசவே. இன்னைக்கு எல்லாரும் அரசு, நீ பேப்பர் பாத்தீங்களா? அந்த குடும்பங்கள்லாம் ஹாப்பியா இன்னைக்கு? இல்ல சார், அந்த குடும்பங்கள் ஹாப்பியா இல்லையான்றது எனக்கு தெரியல, நான் பார்க்கல மேபி இங்க வந்து உட்கார வரைக்கும். ஆனா அந்த 41 குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கு அரசு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வியா இருக்குன்னா, முன்னாடி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. என்ன அப்படின்னா, எங்களால கரூருக்கு போக முடியல, மண்டபம் கிடைக்கல, பாதுகாப்பு சூழல் வந்து பெரிய பிரச்சனையா இருக்குன்னு. 50 நாள் இருக்கு கையில, அரசாங்கம் அவர் கையில தான் இருக்கு. தாராளமா நேர்ல போய் இந்த 41 குடும்பத்தையும் சந்திச்சிருக்கலாமே. இன்னைக்கு அவங்களை நேர்ல வர வச்சு பேசணும்ன்றது இல்லையே. இந்த சின்ன கேள்விதான் ரொம்ப பெரிய கேள்வியா எங்களுக்கு மாற்றத்தை கேட்குது. மாற்றம்னு சொன்ன இந்த இடம் என்னவா செயல்பட்டு இருக்காங்க? ஏன் அதை பண்ண முடியாதா? அரசாங்கம் அவர் கையில இருக்கும்போது பண்ண முடியாதான்ற கேள்வி வருது. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நல்ல கேள்விமா, இது சூப்பரான கேள்வி. இந்த கேள்வியை ஒவ்வொரு நாளும் வந்து போன ஆட்சியில கேட்டிருந்தாங்கன்னா உருட்டு இருக்கும். யாருமே கேட்கலையே. 50 நாள் வந்து ஒரு மனுஷன் வராரு, மக்களுக்காக பண்ணணும்னு வராங்க. அவ்வளோ நல்ல விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க கண்ணு முன்னாடி பார்த்துருக்கீங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு உண்டான விஷயங்கள்லாம் எங்க இருந்துச்சு? ஜெயலலிதா பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அது தொடரலையே. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா உணவகம் இன்னைக்கு எவ்வளோ பேர் வயிறு நிறைய சாப்பிட்றாங்கன்னு சொல்லி எங்க இண்டஸ்ட்ரி எடுத்துங்க. கேமரா அசிஸ்டண்டாக இருக்கட்டும், கேமரா ஊர்லேருந்து வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் நிறைய நல்ல விஷயம், அதெல்லாம் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் வந்து அந்த கான்வாய் ரோடில் வந்து நியூசன்ஸ் இருக்கக்கூடாது, பப்ளிக் நியூசன்ஸ் வேணாம். உங்களுக்கு எத்தனை உயிர் போயிருக்குமா டிராஃபிக்கில் போய் மாட்டிட்டு? நான் எதை சொல்கிறேன்னா, நல்லதை பாருங்கன்ற, நல்லதை பாருங்க, கெட்டதை நோண்டாதீங்க. டைம் எடுக்கும், இட் வில் டேக் டைம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து மாறி 50 டேஸ்லாம் ஒன்றுமே, 5 இயர்ஸ் இல்லைம்மா, 75 இயர்ஸில் அவங்க ஒன்றுமே பண்ணல. பண்ணியிருக்காங்க எல்லாம் ஸ்டாக்ரண்டா, நல்லா வருது, திடீர்னு நின்றுடும், திடீர்னு வரும். எங்களுக்கு கன்சிஸ்டண்டா இட் ஷுட் பி குட்னு தான் ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்றோம். அண்ட் அலிகேஷன்ஸ், குற்றங்கள் நடக்க தான் செய்யும். யாருமே 5 விரலும் ஒன்னா இருக்க போறது இல்லை. பரிசுத்தமான ஆவிகள் யாருமே கிடையாது. ஐம் டெல்லிங் யூ, எவ்ரிபடி இஸ் a human. ஸோ அவங்க தப்பு பண்ண போது லீகல் ஆக்ஷன் வில் பி டேக்கன் பை த கன்சர்ன் ஹெட். டெஃபினட்டா எடுப்பாங்க, அப்படி விட்டுற மாட்டாங்க. என்னன்னா அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் ப்ராசஸ் டேக் பண்ணும். அதுக்குள்ளதான் இந்த கேள்விகள்லாம் வரும். பட் பண்ணினதுக்கு அப்புறம் தேர் இஸ் எ குட். இதுதான் நடக்குமா? நீ வேணா வெயிட் பண்ணி அடுத்த இன்டர்வியூல நீங்க சொல்றீங்க. இல்ல நான் உங்ககிட்ட இது ஏன் நேரடியா கேட்கறேன்னா, நீங்க அந்த விமர்சனங்கள்ல நேரடியாவே பதில் சொல்லுவீங்க. ஏற்கனவே இருந்த இன்டர்வியூலையும் என்ன இருந்ததோ அதை நீங்க சொன்னீங்க. நான் சொன்னது கரெக்டாச்சுமா. அதனாலதான் நானும் அந்த சப்போர்ட் பண்ணல. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எங்க லீடருக்கு நான் சப்போர்ட் பண்ணி நான் பேசல, எங்க கவர்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல. இதுதான் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி. ஆனா நல்லது நடக்கும், கன்சிஸ்டன்டா நடக்கும். நாங்க வந்தது காரணம் கன்சிஸ்டன்டா நல்லது பண்ணணும். அதுதான் மக்களும் விரும்புறாங்க. அதனால இவர் லவ் பண்ணாங்க, இவர் பண்ணுவாருன்னு தானே நம்ம லவ் பண்ணி வரோம். நாங்களும் அதுதானே பின்னாடி நிக்கிறோம். டெஃபினட்டா பண்ணுவாருமா. எனக்கு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட வைக்கிற ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்களாம் தான் அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷன். அண்ட் நீங்களாம் தான் அடுத்த அரசியல்வாதிங்க. அரசியல்வாதின்றது எல்லாருக்கும் அரசியல் தெரியணும். அரசியல்வாதி பொலிட்டிஷியன் நான் ஒன்றும் சொல்லல. எவ்ரிபடி. இப்போ விஜய் சார் சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாலிடிக்ஸ் பேசுறாங்க, நியூஸ் பாக்குறாங்க, நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, எல்லாமே பிரேக் ஆகி வந்திருக்கு. அசெம்பிளி பாக்குறாங்க மெயினா, அதுவே பெரிய விஷயம். ஆமா, ஓடிடி பார்த்தவங்க, இன்னைக்கு படம் பார்த்தவங்க நியூஸ் பாக்குறாங்க. எப்ப அசெம்பிளி போடுவாங்க, எப்ப வந்து போவாங்க. அதுல என்னன்னா வந்து அவங்களுக்கு அவங்க மனசை விட்டு, அவர் விஜய் சாரை சிஎம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு he is the hero for them. He is the super hero ஆக்சுவலா. அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. அவர் வர்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் லீடரா பாக்குறத விட தாண்டி அவங்க வீட்டுல ஒருத்தர் வந்து நம்மள ஆண்டுட்டு இருக்காரு. இதுதான். சோ நீங்களும் குடிசிக்கு புரிஞ்சுப்பீங்க. நீங்க கேட்ட கேள்வி நான் ரொம்ப ஏர்லியரா இதை ஜட்ஜ் பண்ணணும்ன்றதுக்காக அந்த கேள்வி கேட்கல. எனக்குமே ஒரு புரிதல் இருக்கு, 50 நாட்கள்ல ஒரு ஆட்சியை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு. நான் 50 நாட்கள்ல நடந்திருக்க விஷயத்த கேள்வி கேட்கிற எல்லா உரிமையும் ஒரு ஜனநாயக முறைப்படி எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நானே சொல்றேன், நான் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றேன், யாருக்கும் எனக்கு பயம் கிடையாது. அண்ட் ஒன்லி திங், இப்போ எங்க சைட்லயே தப்பு நடக்குதுன்னு நான் கேட்பேன். கண்டிப்பா. இப்போ அதுதான் சார் கேள்வியா இருக்கு. இப்ப சார் அமைச்சர் சரத் அவர்கள் மீது வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அது ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு ஏன் கட்சியில இருந்து நடவடிக்கை எடுக்கலன்றது. எமோஷனலா ஒரு விஷயம் சொல்றோமா, யாருமே
குழந்தையும் ஒய்ஃபையும் வச்சுக்கிட்டு பப்ளிக் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேட்ச் பார்க்க, ஐபிஎல்ன்றது கிரிக்கெட், Correct. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, வீடியோ எடுக்குதுன்னு தெரியுது, அவரோட இன்ஸ்டாகிராம்ல அவரோட பேஜ் தான் இருக்கு. Correct. அப்படிப்பட்ட அது போதை மருந்து யாராவது யூஸ் பண்ணுவாங்களா? கொஞ்சமாவது சென்ஸ் வேணும், Sir, correct, sir. மனசாட்சி வேணும். நீங்க சொல்ற அதே சென்ஸ்ல இருந்து இப்ப நம்ம பேசுறோம். நிறைய வீடியோ பார்த்துட்டோம். ஒரு டேப்லெட்டை மொபைல்ல வச்சு நுணுக்க கூடாதுன்ற ஒரு சின்ன பேசிக் அறிவு இல்லாம அந்த குழந்தைக்கு கொடுத்து நாளைக்கு அந்த அதுமா. மொபைல்ல இருக்கக்கூடிய கிளாஸோ ஏதோ ஒன்று உடஞ்சிருக்கு, ஏதோ டெம்பர் கிளாஸ் உடஞ்சிருக்கு, குழந்தைக்கு போயிடுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகாதுன்னு அவருக்கு தெரியாதா? கண்டிப்பா. அப்ப அதாவது நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அதை எப்படி தக் லைஃபா நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல போட முடியும்? ஒண்ணுமா, அவர் பண்ண அந்த ஆக்டிவிட்டிக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு தான் அது. தட் இஸ் ராங். நீங்க கேட்க கூடாது இல்ல, sir. நான் கேட்கலாம். ஏன்னா இல்ல, எங்க அமைச்சர் நீங்க- தான், நம்ம எங்க இல்ல sir, ஏன் அவர் அமைச்சர் உணரணும்ன்றதுதான் மேஜரான விஷயம். அவர் சொல்லியிருக்க விஷயத்த எங்களுக்கு இன்னும் அதுல வந்து ப்ரூவன் ஆகுற வரைக்கும் கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா கண்டிப்பா. என்னன்னா இப்ப எனக்கே தெரியும்ல சார், நான் ஒரு டேப்லெட் எடுத்து ஒரு டேபிள் மேல வைக்கிறேன்னா வச்சுட்டு எடுத்து நான் போடக்கூடாது, எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்னு எனக்கு தெரியும். அப்போ அதை ஒரு குழந்தைக்கு கொடுக்குறேன்னா நான் இன்னும் ஒரு 10 மடங்கு அதிகமா நான் என்ன இருக்கணும்ல. சொல்றேன்னா, அதை பண்ணதுனால அவர் பீச்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சிட்டு வரதே வந்து இல்ல அதுக்குள்ளே சொல்றேன். வரல சார். இல்ல, அப்படி போகுது பாருங்க, கோர்வையா ஒரு செயினா அது போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் சொல்றேன், போகும் சார். எல்லா காலகட்டத்திலயும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னு எடுத்து வரும்ல. இன்டர்லிங்க் பண்ணும். ஆனா இந்த தப்பு இந்த விஷயத்துக்கு அவரு கிளாரிஃபை கொடுத்திருக்க விஷயத்த எந்த பொதுமக்களாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஈவன் நிறைய டிவி ஆளுங்களுக்குமே அது அந்த கேள்வி இருந்திருக்கும்ல. மேபி கட்சின்றதுனால சொல்லாம இல்ல, இருந்திருக்கலாம். எனக்கே கேள்வி இருந்தது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஓப்பனா சொல்ல வரேன்னா, அது போதை மருந்து அல்லமா, அடிச்சு சொல்றேன் நான். இட் இஸ் நாட் ட்ரக். ஆனா அவர் பண்ண ஆக்டிவிட்டி தப்பு. அங்க நீ ஃபன் பண்ணக்கூடாது, அங்க நம்ம ஃபன் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த ஃபன் பண்ற நீ பண்ண அந்த ஆக்டிவிட்டி வந்து அதுதான் அப்படின்றது குறிக்கிற மாதிரி ஒரு நிறைய activity. கேள்வி வருது சார். இப்ப எனக்கு ஒரு வெறும் சிம்பிள் ஒரு நார்மல் பொண்ணா, 1 வயசு குழந்தை 1.5 வயசு குழந்தைன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்க இடத்துக்கு எதுக்கு முதல்ல குழந்தைய கூட்டு போகணும்? Okay. எவ்வளோ சுச்சுவேஷன்ஸை நம்ம பார்க்குறோம், ப்ரீத்திங் இஷ்யூஸை பார்க்குறோம். குழந்தைய கூட்டு போயிட்டு எமர்ஜென்சினா உங்களால் அங்கேருந்து வெளியில் வந்துட முடியுமா? அது ஒன்று இருக்கு. இன்னொன்று ஓப்பன் ஸ்டேடியத்தில் தூசி வருது, காற்று வருது, மாத்திரையில் விழுந்து அந்த மாத்திரை உள்ள இன்டேக் பண்ணும்போது என்ன வரும்? அது ஒன்று இருக்கு. எதுக்கு ஒரு மாத்திரை நுணுக்க ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணணும்? தட் இஸ் பிக்கஸ்ட் கொஸ்டின். ஏடிஎம் கார்டோட சேர்த்து ஃபோனில் வச்சிருக்காரு, கையில் 500 நோட்டை வச்சு எதுக்கு மறைக்கணும்? இவ்வளோ கேள்விகளும் இந்த ஒரு வீடியோக்குள்ளே சுற்றுது. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் கட்சி ஆட்சியில இருக்கிறாங்கன்றது செகண்டரி. கட்சி முறைப்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளரோ கட்சியில தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய யாரோ இது நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படணும், இது என்னன்னு விசாரிக்கப்படணும்னு சொல்லிக்கிட்டா நேர்மையான ஒரு ஆட்சியில இருக்காங்க, சுய கட்சியில இருந்தாலுமே சுய பரிசோதனை பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதை ஏன் கட்சி பண்ணலன்றதுதான் எல்லாருடைய கட்சி கேள்வி. பண்ணலன்றது நம்மளுக்கு தெரியாது. நான் சொல்றது என்னன்னா, வெளியில வெளியில தெரியல. தெரியல. நான் சொல்றது என்ன, உள்ளுக்குள்ள அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் இருக்கு, அது வெளியே வரும், டெஃபினட்டா வெளியே வரும். They will prove that he is innocent. அது வரைக்கும் he is innocent நான் சொல்றேன் ஓப்பனா. பட் அந்த ஆக்டிவிட்டி வந்து வேணாம், நானே சொல்றேன் அந்த ஆக்டிவிட்டி வேணாம். ஏன்னா ஃபியூச்சர்ல இப்போ நான் இருக்கேம்மா, நாளானிக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆக போறது இல்லை, ஒரு மினிஸ்டர்னே வச்சுங்க, இன்னைக்கு நான் பண்ண போற சில விஷயங்கள் தான் அப்போ பாதிக்க வரும். கண்டிப்பா டெஃபினட்டா. அது எல்லாருமே நான் சொல்றேன், அவங்கவுங்க ப்ரொஃபஷன் வந்து பொது வாழ்க்கைக்கு வரவங்க எல்லாருமே they have to be very very careful, ஆக்டர்ஸ் உள்பட. ஸோ எதுக்கு அவர் அவங்க விளையாட்டுத்தனமா அவர் குழந்தைய எடுத்துட்டு போயிருக்காரு, ஒரு ஐபிஎல் மேட்ச். ஸோ ஐபிஎல் மேட்ச் போது அவருக்கு இதெல்லாம் மைண்டுக்கு வரல, குழந்தைக்கு என்ன சேஃப்டி அதெல்லாம் வரல. ஜாலியாக ஒய்ஃபோட குழந்தையோட போய் மேட்ச் பார்க்குறோம். மேட்ச் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் ஜாலியாக ஃபன்னியாக பண்ணது வந்து ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. நான் ஒன்னே ஒன்று நான் வேண்டிக்கிறேன், இட் ஹாஸ் டு பி. நீங்கள் உங்களை மாதிரி நம்ம டைமே கொடுக்கக்கூடாது மக்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு. அதுக்குள்ளே வந்து நம்ம சைட்லேருந்து ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன் டெஃபினட்டா கூடிய சீக்கிரம் அதுதான் இப்ப நீடடா இருக்கு. வந்துருமா? இது அவங்க அபிஷியலா கட்சி சைட்ல இருந்து சொல்றாங்கன்னா கட்சி மேல இன்னும் மக்களுக்கு இப்ப இருக்கிற நம்பிக்கையில இருந்து இன்னொரு ஒரு படி அதிகமான நம்பிக்கை தானே வரும். அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷனா தான் அதை நான் பாக்குறேனே தவிர கிரிட்டிசிசம்காகன்னு ஒரு கொஸ்டின் வைக்கல. நான் C7 கேமரா மூலியமா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க போறேன். விஜய் சாரோட நலம் விரும்பி தொண்டர்கள், வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாத்தையும் விட அவரோட விசுவாசி நான். அவர் ஒன்று பண்றாருன்னா அவர் பின்னாடி போய் நான் நிற்பேன். ஒரு நல்ல விஷயம்னா நான் ஐ வில் கோ அண்ட் ஸ்டாண்ட், எவ்வளோ பேர் முன்னாடி நின்னாலும். அந்த மாதிரி ஒரு விசுவாசி நான். ஆனால் அவருக்கு கெட்ட பேர் உண்டாக்குறது யாராக இருந்தாலும் நாங்கள் கேட்போம். அவங்க டிவிகேல இருந்தாலும் சரி, டிஎம்கேல இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் வி வில் ஆஸ்க். ஒரு நல்ல மனுஷன் நல்லது பண்ணணும்னு வந்து அவ்வளோ உழைச்சி கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனைகள் அடின்னு அடிச்சு இன்னைக்கு வந்து நிற்கிறார் ஒரு சிங்கம் மாதிரி போது, அவரை சார்ந்தவங்க யாராவது ஒரு தப்புன்னு அது அவரை தான் போய் கேட்கும். அது ரொம்ப தப்பு, அதை நாங்களே மன்னிக்க மாட்டோம். உங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நடக்காது இனிமே. ஓகே சார். அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ண போறீங்க அரசியல்ல? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் வந்து டிவிக்கு உள்ள போகும்போது வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். ஆமா, போன இன்டர்வியூல சொன்னீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் போயிருக்கீங்க. ஆனந்தண்ணா நம்மளோட ஜெனரல் செக்ரட்டரி, ஹானரபிள் மினிஸ்டர் ஊரக வளர்ச்சி, அவர்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சார், ஐ வாண்ட் டு டூ சர்வீஸ். நான் இப்போ பிளட் டொனேஷன் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்ச சின்ன ட்ரஸ்ட்டில் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம்.
எங்களை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மருத்துவர் அணி, ம். நான் இன்ஃபேக்ட் நான் இப்படி கூட கேட்டேன், டாக்டர் பிரபு இருக்கார் இல்லையா, அவரோட ஆமா. டீம் மாதிரி எனக்கு கொடுங்க. இல்லை எங்காவது ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்குதா, ஃபர்ஸ்ட் வந்து தாவேக்காவோட டீம் இருக்கணும், அந்த டீம்ல நான் இருக்கணும், ம். இப்படிலாம் கேட்டேன். அண்ட் நான் இப்போ வந்து உண்மையை ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஐ கிவ் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கேன் ஜெனரல் செக்ரட்டரிட்ட அண்ட் கே செங்கோட்டையன் அவர்கிட்டையும் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து, இது எந்த விதமான சம்பாதிக்கிறதுக்கோ செட்டில் ஆகிறதுக்கான விஷயம் இல்லை, பியூர் பீப்புள் சர்வீஸ் ஃபார் த Okay. பீப்புள். மக்கள் லீடர் வந்து என்ன அவர் தாட் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ற அந்த ஒரு அணியில நான் இருக்கணும். ஓகே ஓகே இது எப்போ வேணா கிடைக்கலாம், நான் வெயிட் பண்றேன். அதுக்கு நம்பி அதுக்காக நம்ம வரல, Okay. சர்வீஸ்க்காக வந்து இல்லப்பா எதுவுமே இல்லப்பா நீ பாட்டு சர்வ் பண்ணா ஐ வில் சர்வ், நான் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே சார், ரொம்ப முக்கியமான ஒரு 5 வருஷம்னு நினைக்கிறேன் இந்த 5 வருஷம். கண்டிப்பா ஏன்னா முதல் முறையா Definitely. தவேகா வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இந்த 5 வருஷம் தான் வந்து லீட் பண்ண போது அடுத்தடுத்த தலைமுறைக்கு என்னவா ஒரு கட்சி இருக்க போகுதுன்றதுக்கு. இப்போ நீங்க துறையிலையும் நிறைய பிஸியா இருக்கீங்க, இப்போ அரசியலையும் நிறைய உதவி பண்ணணும், நிறைய போய் பீப்புள் கூட நின்று ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றீங்க. எப்படி டேக்கிள் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அம்மா, ஒண்ணே ஒண்ணுமா, ஒரு மூச்சு அப்படின்றது சினிமாமா. ஓகே அதுதான் வந்து பேஷனேட். ஃபேமிலியே, தாத்தாவே ப்ரொடியூசர், ஃபேமிலி சினிமா, ரத்தம் சினிமா, சாப்பாடு எல்லாம் சினிமா தான். இன்னைக்கு நம்ம இப்படி உட்காந்துருக்கோம்னா அது காரணம் கலைத்தாய் தான். கண்டிப்பா. அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். அதே மாதிரி பீப்புள்ஸ் சர்வீஸ்ன்றதும் இன்னொரு மூச்சு நம்மளுக்கு. ஓகே ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். நான் வந்து ஆக்சுவலி விஜய் சாரோட லெவல் வந்து அவர் உச்சம் நடிகர், அவர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நடிகர், என்ன வேணா டிசிஷன் எடுக்கலாம். பட் நான் வந்து இதை விட்டுட்டு வரப்போறேன்னு என்னால சொல்ற அளவுக்கு இல்லை. டேக்கிள் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா ரெண்டுத்தையும் ஒரே டைம்? நான் என்ன சொல்றேன், ஈஸியா பேலன்ஸ் பண்ணலாம். ஓகே இப்போ என்ன ஷூட் ஷெட்யூல் என்ன இப்போ லக்கிலி என்னன்னா இவ்வளவு வருஷம் நம்ம இருக்கிறதுனால நம்மள பிடிச்சவங்க நிறைய பேர் வந்து இந்த கலைத்துறையில இருக்காங்க. ஓகே அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி நான் வந்து இது மாதிரி டிவிகேல இருக்கேன், மக்கள் சர்வீஸ்ல இருக்கேன், ஓகே சாரோட இருக்கேன். Okay. ஸோ அவங்க தாராளமாக நீங்கள் பண்ணுங்க, அதுக்கு நான் டைம் ஒதுக்கி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே அதுவே எனக்கு போதுமானது. எனக்கு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான், எங்க 2 பேருக்கும் கலைத்தாய் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை, வில் டேக்கிள். ஓகே ஓகே சார், கண்டிப்பா நீங்க வந்து அரசியல்ல இன்னும் முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் செய்யறத பார்க்கணும் அப்படின்றது எங்களுக்கும் விருப்பமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி திரைத்துறையில சீக்கிரம் இந்த வில்லன் கேரக்டர் பண்ணி ஐயோ, எஸ்டாப்ளிஷ் ஆகணும்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு இன்னொன்று சொல்லணும் ஆசைப்பட்டோமா, சொல்லாம இது போடுவீங்களான்னு தெரியல. சொல்லுங்க சார், நான் கண்டிப்பா பண்ணுவோம். நிறைய இன்டர்வியூஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே உங்ககிட்ட மட்டும் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. அது எப்போ அது ஏன்னு தெரியல. அது ஐயோ என்னமோ விஜய் மட்டும் வந்தா மட்டும்தான் வந்து, ஏன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் நேர்மையா இருக்கு. ஓகே ஏன்னா இவருக்காக இன்டர்வியூ பண்ணணுன்றது இல்லாம, ஓகே விஜய் சார் சிஎம் பத்தி பேசக்கூடாதுன்றதெல்லாம் இல்லாம ஓப்பனா இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்க இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் உங்களை மாதிரி இருக்கும். ஓப்பனா கேட்டாதான் எங்களாலையும் பதில் சொல்ல முடியும், எங்க லீடர் காதுக்கும் அது போகும். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லா விஷயத்துக்கும் தேங்க்யூ. நீங்க எங்களை ட்ரஸ்ட் பண்றதுக்கும் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூமா.